கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற கலப்பு திருமணம். கிறிஸ்துவ மத போதகர்கள் முன்னிலையில் கிறிஸ்துவ முறைப்படி இருவரும் பைபிள்களை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் கோவை மண்டல அலுவலகம் அமைந்துள்ளது. இக்கட்சியின் மாநில துணைத் தலைவராக நோட்டரி வழக்கறிஞர் புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார். இவரது தலைமையில் கிறிஸ்துவ முறைப்படி கலப்பு திருமணம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் சோமையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சிமியோன் என்கின்ற ஆனந்தன் என்ற 49 வயதானவருக்கும், கோவை மாவட்டம் இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரூத் என்கின்ற சுமித்ரா என்ற 44 வயது பெண்ணிற்கும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக இக்கட்சியின் மாநில துணைத் தலைவரும் நோட்டரி வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இருவரும் வேறு வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இருவரும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் பெற்றவர்கள். மணமகன் கோவை சரவணம்பட்டி பகுதியில் தேவாலயம் நடத்தி வருகின்றார். இருவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இருவரது குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் இருவரும் மனப்பூர்வமாக வழக்கறிஞர் முன்னிலையில் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த திருமணத்தை தாராபுரம் போதகர் அருள்தாஸ், திருப்பூர் போதகர் டேனியல் ஆகியோர் கிறிஸ்துவ துதி பாடல்கள் பாடியும் பைபிள் வசனங்களை எடுத்துக் கூறியும் பைபிளை ஒருவருக்கொருவர் மாற்றி திருமணம் செய்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கவுண்டமாலயம் அமல்ராஜ், அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் ஈடன், வழக்கறிஞர் சதாசிவம், வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லக்ஷ்மி, திவ்யா, மயில்சாமி, மதிமுக சார்பாக மார்ஷல், தனபாலன், துரைராஜ், பாப்பாத்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.